Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்களா இந்த கொஷின் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காட்டுறேன். இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும் பார்க்க போகிறதில்ல. நீங்கள் ஏன் இந்த கொஷினை வந்து அட்டன் பண்ணல அப்படின்றதுக்கான ப்ராப்பர் ரீசனோடு தான் சொல்லணும். இப்போ நான் எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ சொல்யூஷன் பார்க்குறது வேறு. எக்ஸாம் ஹால்குள்ளே எனக்கு எப்படி ஞாபகம் வந்திருக்கணும், அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மிஸ்டேக்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ சொல்லலாம். அதுதான் ரியல் லேர்னிங். வெறுமனே இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு அது அம்மன் சொல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. எனக்கு ஏன் மறந்துச்சு, ஒருவேளை நான் அடுத்த வருஷம் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் எப்படி படிச்சுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். இப்போ நம்ம VT NEET Academy சார்பில் எப்படி இதை படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னு பாருங்கள். இது வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம லாஸ்ட் இயர் வச்சு யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வெர்டிக்கல் மோஷன் பேஸ் பண்ணி இந்த கொஷின் அமைஞ்சிருக்கு. இது ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் பேப்பரில் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேப்பரில் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டென்ஷன் ரிலேட்டடாக கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங்கில் டைப் பண்ணி கேட்டிருக்கோம். அப்போ இந்தளவு டெப்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பட் இந்த டெப்த்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கான்செப்ட் தெரியணும் இல்லை. அதுவும் நம்ம VT NEET Academy போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 monthsக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃப்லைனில் நடத்தணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது அதுதான். இப்போ நான் சாம் DCP மெத்தட்னு சொல்லி ஒன்று போட்டிருப்போம் யூடியூப்பில், நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதை பேஸ் பண்ணி எரர் சம் வந்திருக்கு. ஒரு விஷயந்தான், இந்த அகாடமி நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிது, மற்ற சேனல் மாதிரி கிடையாது. ப்ராப்பரான ரிசர்ச் பண்ணி டெப்த்தாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வெறும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் சொல்லிவிட்டு டேரெக்டாக அகாடமி வாங்க மீது சொல்லிக் கொடுக்குறலாம் கிடையாது. ஃபுல்லாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி படிக்கணும். பட் இது எத்தனை பேர் படிச்சுன்னா மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலை. அதனால தான் இந்த கொஷின்ஸ் என்னால் போட முடியலன்னு சொல்லி நின்னாங்க. அதனால தான் நாங்கள் இந்த வருஷம் ஆன்லைனுக்கு எந்த வகையான பேட்சும் நாங்கள் போட போகிறதில்ல. ஒன்லி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸும் இந்த மாதிரி டெஸ்ட்டும் இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இன்னுமே கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட் பண்ணி இந்த வருஷம் நம்ம கொண்டு போக போகிறோம். ரைட். இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 2025 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது நம்ம அகாடமி சார்பில் வைக்கப்பட்ட கொஸ்டின். இது டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த கொஷினை படிங்க. படிச்சுட்டு நம்ம எப்படி எக்ஸாம் ஹாலில் ரீகால்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஷார்ட்டாகவும் சொல்லித்தரேன், எலாபரேட்டாகவும் சொல்லித்தரேன். த பாப் ஆஃப் மாஸ் M is suspended by the light string of length L. Lங்கிற லென்த்தில் ஒரு மாஸ் இங்கே தொங்க விடப்பட்டிருக்கு, அவ்வளோதான். வேறு எந்த லைனும் நம்ம இந்த இடத்துல பார்க்க தேவையில்லை. Bob is given in a horizontal velocity V0 in the shown figure. இந்த டயக்ராமில் இந்த பர்டிகுலர் இடத்துல என்ன இருக்குன்னா V0ங்கிற ஸ்பீடில் இது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குன்னு கொடுத்துருக்கான். If the strikes gets slag at some point P, making angle theta from the horizontal. ஹரிசாண்டல்லேருந்து அது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டா மேலே போகிறப்போ இந்த இடத்துல ஸ்லாக் ஆகுது. ஸ்லாக்னா தமிழில் பாருங்க, இடத்துல கொடுத்துருப்பா தளர்ச்சி. அப்போ அந்த இடத்துல டென்ஷன் இல்லை. அதான் the ratio of the speed V of the bob at the point P and initial velocity V0. இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு கால்குலேட் பண்ண சொல்லி அதை இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டியோட கால்குலேட் பண்ண சொல்லி ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்கான். அவ்வளோதான் கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா எப்போ டென்ஷன் இந்த இடத்துல 0 ஆகும் அப்படின்னு ஜஸ்ட் திங். ஆர் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அந்தளவுக்கு தேடி இந்த வீடியோ சொல்லி கொடுத்த தேர்தலுக்கு சொல்லி தர போதில்லை, நம்ம ஷார்ட்டாகவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பாத்தில் எந்த ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆனாலும் சரி, சர்க்கிள் பாத்தில் எந்த ஒரு பார்ட்டிக்கல் ட்ராவல் ஆனாலும் சரி, இதுதான் அந்த கயிறு அப்படின்னா இந்த இடத்துல எப்போ சார் டென்ஷன் இல்லாமல் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே இழுக்கக்கூடிய ஃபோர்ஸும் உள்ளே இழுக்கக்கூடிய ஃபோர்ஸும் ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆனால் இந்த கயிறில் என்ன இருக்காது, டென்ஷன் இருக்காது. அவன் தான் அதை ஸ்லாக்னு கொடுத்துட்டான், தளர்ச்சி நிலைன்னு கொடுத்துட்டான் தமிழில். T = 0, அவ்வளோதான். இந்த கான்செப்ட்டு நம்ம அந்த வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் சொல்ல போனால் கரெக்டாக வெர்டிக்கல் லைன் போகிறப்ப தான் டென்ஷன் T = 0 ஆகணும். ஆனால் முன்னாடியே T = 0ன்னு கொடுத்துட்டான். அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன சார் பண்ணா, இந்த சர்க்கிள் பாத்துலேருந்து வெளியில் கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. அதுக்கு ஃபார்முலா mv². இந்த கயிறோட லென்த்து கொஸ்டின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்கான், L, அதனால் சார் Lன்னு எடுத்துக்கிறேன். உள்ளே யார் சார் இழுக்கிறாங்க, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ். பட் ஆல்ரெடி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் போகிறதுனால ஆப்போசிட்டில் வேறு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும்.
இந்த பாபு இந்த மாஸ் இருக்குல்ல இந்த பொருள் இதோட வெயிட்டு mg, இதோட வெயிட்டு mg, இதோட வெயிட் mg அப்படின்னா ஜஸ்ட் திங்க் இதுதான் ஹரிசாண்டல் லைன் கொஸ்டின் பேப்பரில், இந்த இடம் தீட்டா. இங்கிருந்து நல்லா பாருங்க mg இப்படி இருந்திருக்கும், கயிறு இப்படி போக 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 இந்த இடத்துல என்ன இருக்கும், தீட்டா கிரியேட் ஆகிருக்கும். விச் மீன்ஸ் இந்த இடத்துல நமக்கு இந்த தீட்டா கிரியேட் ஆகிருக்கும். இந்த இடம் தீட்டானா இந்த இடம் என்ன ஆகும்னா mg cos தீட்டா. ஓகேவா? நிறைய இப்போ ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க சார் இந்த mg cos தீட்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, കാരണം இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். யூடியூப்பில் போட்டிருக்க எல்லா விஷயத்தையும் டெடிகேட் பண்ணி படிக்கணும். நம்ம லெக்சர் சரி, நம்ம கொஷின் பேப்பரில் கொடுக்கக்கூடிய கொஷின் சரி, நீங்கள் லைன் பை லைனாக தெளிவாக படித்தா மட்டும்தான் இந்த ஸ்பீடு வரும். இல்லையா? சார் கொடுக்கக்கூடிய கிளாஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் மென்டர்ஷிப்பில் தமிழ் மீடியத்துக்கு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுங்கன்னு சொல்கிறது காணாது தான், எடுத்து அது டெடிக்கேட்டாக படிங்க. 1 இயர்னால் கண்டிப்பாக 1 இயர் உட்காந்து படித்து தான் ஆகணும். விளையாட்டுத்தனமாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பீடு வராது, எக்ஸாம் எல்லாம் போட முடியாது, டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கங்க, ஒரு பாயிண்ட்டை சொல்கிறோம் அப்படின்னா அதை நோட்ஸ் எடுத்து கற்றுக்குங்க. ஓகேவா? அது வந்து உங்களோட எக்ஸாம் ஹாலில் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, ரைட். இந்த இடம் mg cos தீட்டா. இங்கிருந்து 90 டிகிரி என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், என்னோட லெக்சரில் இதை அடிக்கடி சொல்லி கொடுக்குறது தான் mg cos 90 டிகிரி mg sin தீட்டா. நல்லா பாருங்கள், ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கா? அப்போது என்ன சார் ஈக்குவேஷன், என்ன ஈக்குவேஷன்? இது ரெண்டும் தானே. விச் மீன் mg sin தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் டிவைடட் பை l. நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துக்கலாமா இதை? அதாவது mg sin தீட்டா அப்படிங்கிறது என்னதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா mv ஸ்கொயர் டிவைடட் பை l. m கெட்டிங் கேன்சல்கனா l இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்தால் gl sin தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர்க்கண்ணா. இதுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல கூடிய ஸ்பீடு. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இதுவும் இனிஷியலில் கிரியேட்டான ஸ்பீடு கண்டுபிடிச்சோன்னா அதை டிவைட் பண்ண ஆன்சர்மா. அந்த இனிஷியல் ஸ்பீடு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு நம்ம இந்த மோஷன் அண்ட் வெர்டிகல் பிளேனில் ஃபுல்லாக லெக்சர் படிங்க. படிச்சுட்டு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபார்முலா சார்ஸில் கொடுப்பேன், பாக்ஸும் பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா? கொஷின் பேப்பர் கஷ்டமாக வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் இவ்வளோ டெப்த்தாக நடத்துறது. நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும் இந்த வீடியோ. இந்த 1.5 மணி நேரத்தையும் 2, 3, 4 டைமுக்கு மேலே பார்த்தா தான் கிரிப்பு வரும். வெறும் 1 டைம் மேலே பார்த்துட்டு சார் புரியலன்னு சொல்கிறது கிடையாது. இது உங்களுக்கு டாக்டர் ஆகணும், உங்களுக்கு MBBS ஆகணும், மற்றவங்க கூட போட்டி போடணும், லைஃப்பில் ஜெயிக்கணும்னா திருப்பி படிச்சு தான் ஆகணும். இல்லையா 1 டைம் பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த 18 நிமிஷத்துக்கு மேலே ஒரு ஃபார்மஸாக சொல்லி கொடுத்துருப்பேன். இனிஷியலில் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பீடு, அது அந்த கிரவுண்ட் லெவலில், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிங்கிற பாயிண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பீடுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு நான் டேட்டா எழுதிக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இனிஷியலில் அதாவது கிரவுண்ட் லெவலில் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பீடு v0 ஆஸ் பர் ஃபார்மில் ஸ்கொயர் கொடுத்துக்கிறேன். பர்டிகுலர் எந்த பாயிண்டில் வேணுமோ அதோட ஸ்பீடு ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எந்த ஹைட்டில் இருக்குது ஆஸ் பர் அவர் கொஸ்டின். இதுதான் அந்த சர்க்கிள் பார்த்து அப்படின்னா, இதுதான் அந்த சர்க்கிள் பார்த்து அப்படின்னா இதுக்கு அந்த ஹரிசாண்டல் லெவல் இது இனிஷியல் இருந்தது, இப்போ அந்த கயிறு இங்கே இருக்குது. இந்த இடம் லென்த் L. இந்த இடம் நமக்கு என்னென்னு தெரியணும், ரொம்ப சிம்பிள்மா. இந்த இடம் என்னது தீட்டா, இந்த இடம் L. அப்போ இந்த இடம் என்ன வரும் L cos தீட்டா. L cos தீட்டாக்கு 90 டிகிரி L sin தீட்டா. அப்போ இந்த இடமும் L sin தீட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணால் ஹச்சுக்கண்ணா, h = L + L sin தீட்டா. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? v0 ஸ்கொயர் v ஸ்கொயர் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. ஈக்குவேஷன் நம்பர் 1 v ஸ்கொயர் = gl sin தீட்டா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, gl sin தீட்டா. 2g h ஓட வேல்யூ L + L sin தீட்டா. காமன் ப்ராக்கெட் கொடுக்கணுக்கன்னா என்ன உள்ளே வச்சு மல்டிஃபை பண்ணணும். உள்ளே வச்சு மல்டிஃபை பண்ணலாம், gl sin தீட்டா. இதை இப்போ மல்டிஃபை பண்ணால் 2gl. இதை உள்ளே வச்சு மல்டிஃபை பண்ணால் 2gl sin தீட்டா. இங்கே பாருங்க 2gl sin தீட்டா, இது வெறும் gl sin தீட்டா. ரெண்டு ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் 3gl sin தீட்டா ப்ளஸ் 2gl. இது v0 ஸ்கொயர். அவ்வளோதானே. ரெண்டு காமனாக என்ன இருக்குது, gl இருக்குது. எடுத்து வெளியே வைங்க. வெளியே வச்சா 3 டைம் sin தீட்டா ப்ளஸ் 2. இது என்னது இனிஷியலில் கிரியேட் ஆன ஸ்பீடு வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் P.
சரி, இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லலாம். அவன் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறான், ரெடி டிவைட் பண்ணுங்கிறான். பண்ணிடலாமா? ஸோ V0 ஸ்கொயர் இல்லை பர்டிகுலர் பாயிண்ட், கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜ் படி பர்டிகுலர் பாயிண்டில் கிரியேட் ஆகக்கூடிய ஸ்பீடு ஸ்கொயர் ப்ளஸ் V0 ஸ்கொயர். வி ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சோம், ஜிஎல் சைன் தீட்டா, ஈக்குவேஷன் நம்பர் 1. V0 ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன கண்டுபிடிச்சோம், ஜிஎல் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறம் 3 டைம் சைன் தீட்டா ப்ளஸ் 2. இது ரெண்டுக்கு இப்போ நம்ம ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்தால் V divided by V0 which is equal to, இந்த GL கேன்சல் ஆகிடும், மீதுக்கு மட்டும் ரூட் எடுத்தால் போதும். மேலே சைன் தீட்டா, கீழே 3 டைம் சைன் தீட்டா ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/2. அவ்வளோதான். ஸோ கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கும், இதான் இங்கே இருக்குது. சைன் தீட்டா டிவைட் பை 2 + 3 டைம்ஸ் சைன் தீட்டா பவர் 1/2. ஓகேங்களா? அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வேகமாக படிக்கணும்னா மஸ்ட்டு கண்டிப்பாக கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சுட்டு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பரில் ப்ராப்பராக அந்த கொஷினை டெஸ்ட் எழுதி பார்த்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே பண்ணாமல் நீங்கள் லட்சக்கணக்கில் ஒரு அகாடமியில் ஃபீஸ் கட்டி, போன வருஷம் அந்த பையன் டாப் 1 ரேங்க் எடுத்தான், நானும் போய் ஜாயின் பண்ணால் டாப் 1 ரேங்க் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அவன் வாயை பார்த்துக்கிட்டே போய் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஏமாற்றப்படுவீங்க. ஓகே, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பேக்ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஃபேக்கல்ட்டி வரணும். அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற அகாடமியில் வரமாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு சேலரி வந்தால் போயிட்டே இருப்பாங்க. நம்ம அகாடமி அந்த கதை நடக்காது. நம்ம அகாடமியில் தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்களா இல்லையானு செக் பண்ணி ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் யார் நமக்கு ஒத்துழைக்கிறாங்களோ அவங்க டாப்பர்ஸ். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கானா இது ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். அப்படியே சொல்கிறேன், நீங்கள் பிபிஎஸ் ஆகணும், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு டாக்டருங்கிறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும். அந்த எபிபிஎஸ் மேலே உங்களுக்கு ஒரு ஒரு லவ் இருக்குது அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அகாடமியும் கிடைக்கணும். நம்ம அகாடமி எப்பயுமே அதில் வந்து நம்பர் 1. நீங்கள் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல, பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள். நம்ம அகாடமி சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வீடியோஸு, பக்கத்தில் பாருங்கள் ஷார்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டிட்டோ கொஷின்ஸ் வந்திருக்குன்னு நான் போட்டிருப்பேன். இன்னும் இருக்குது. அப்போ இவ்வளோ இருக்கிறப்போ நம்ம அகாடமி வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷனோட ஹிஸ்ட்ரியிலே டிஃபிகல்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த கொஷின் பேப்பருக்கே டெஸ்ட் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறோம். அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமாக சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி அதுக்கான எவிடன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ப்ரிப்ரேஷன். இந்த ப்ரிப்ரேஷனில் எந்த லேயர் நீங்கள் படிக்கிற அகாடமிலோ நீங்கள் செல்ஃபாக படிக்கிற இப்போ யூடியூப் லெக்சர்லையோ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணுவீங்க. போன வருஷமும் இது நம்ம வீடியோவில் சொன்னோம், நிறைய பேர் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ இன்னொரு வருஷம் ட்ராப்புக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. மறுபடியும் இப்போ தான் சொல்கிறேன், மறுபடியும் நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக படிக்கணும். அதுக்கு நம்ம அகாடமி ரிலேட்டடாக வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வெளியே போய் லட்சக்கணக்கில் ஃபீஸ் பே பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஏதோ கொஞ்சமாவது ஒர்த் இருக்கணும். இல்லை சார் அங்கே அகாடமியில் டாப்பர்ஸ் இருக்காங்க சார், நாங்கள் போவோம் சார்னு போனீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்னொரு வருஷம் ட்ராப்புக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ரெடி ஆகிக்க வேண்டியதான். ரைட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பை த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கிங்க. நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வர ஜூன் 6 ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்த வகையான டிலேவும் இனிமேல் இருக்காது. ஜூன் 6 கன்ஃபார்மாக ஆரம்பிக்கிறது தான். லாஸ்ட் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2வது ஆன்லைன் பேட்ச் கிடையாது. அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் வெளியே செல் பண்ண மாட்டோம். இந்த வருஷம் யார் ஆஃப்லைனில் அது 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.